ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு இது மூணும் வறுத்து இப்படியே ஆற வச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு ரொம்ப நல்ல கொரன்னு இருக்கணும். அதாவது முழுசாகவும் இருக்கணும், கொஞ்சம் உடஞ்சும் இருக்கணும். அது மாதிரி தான் இப்போ உடச்சி எடுக்க போகிறோம். இது பாருங்கள், இது மாதிரி தான் உடச்சி எடுத்துக்கணும். இது பாருங்கள், 1-2 வந்து உடஞ்சிருக்கு, 1-2 முழுசாக இருக்குது. இது மாதிரி ஒன்றும் பாதியமாக வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு 3 கப்பு இருந்தது. இதுக்கு போட்டோம் நாங்கள். வெல்லம் 1 கப்பு போட்டிருக்காங்க. போட்டு இப்போது வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை கப்பு தண்ணி, ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள். வெல்லம் கரைஞ்சி வருது. வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தில் கல் மண் இருந்தால் நல்லா நுரக்கட்டி வருது. பாகுப்பதம் எடுக்கணும். அதுக்கு இருக்காங்க பாகுப்பதம் பார்க்கறதுக்கு. பாகு பார்க்கும்போது அதுக்கு அந்த பாருங்க உருண்டு வந்துச்சு. உருண்டு நல்லா வந்துச்சு. உருண்டு பார்த்து நெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இறக்கி கலரிடலாங்க. பாருங்க, இதெல்லாம் கலக்கி எல்லாம் வச்சிருக்குது. கேஸை நிறுத்திட்டேங்க. நான் கீழே வந்து கேஸ் ஆளில் வச்சுட்டு பண்ணாதீங்க, கேஸை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த பாகு சூடே போதும், அதுலேயே வேகமாக இதை வந்து கலந்து எடுக்கணும். தட்டில் ஊற்றிட்டு இது போல் ஒரு டபரா மாதிரி எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு இது மாதிரி கொஞ்சம் தட்டி விடுங்க. தட்டி விட்டிங்கன்னா நல்லா அது செட் ஆகிடும். ஒரு 1/2 hour 1 hourக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே ஆற விட்டுருங்க. அப்புறமேட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அமுக்கி விட்டுட்டு, கப்பை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு இது போல் கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணி. அப்போ தான் ஆறின பிறகு ஸ்லைஸாக எடுக்க வரும் உங்களுக்கு. இல்லைன்னா அப்படியே செட் ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஸாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.